நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா த லாஸ்ட் லெசன். ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரோஸ் இது. நிறைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதோட அவுட்லைன் வந்து ஜஸ்ட் அந்த மேலே கொடுத்துருக்க பேராகிராஃபில் வாசிங்கனாலும் நமக்கு புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், திஸ் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ்-பிரஷியன் வார். ஃப்ரான்ஸுக்கும் பிரஷியனுக்கும் நடந்த வார் காலகட்டத்தில் இந்த லெசன் அமைக்கப்பட்டிருக்கு. ஃப்ரான்ஸ் வாஸ் ரூல்டு பை பிஸ்மார்க். Prussia that consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. ஃப்ரான்ஸ் வந்து பிஸ்மார்க்னு ரூல் பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து பிரஷ்யா வந்து தற்காலிக ஜெர்மனி, போலாந்து, ஆஸ்திரியா இந்த நாட்டெலாம் உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. The Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine fell into the hands of the Prussians. Prussians வந்து ஃப்ரெஞ்சு ஜெயிச்சிருது. அதே சமயம் அல்சேஸில் உள்ள டிஸ்ட்ரிக்ஸு, லாரைனில் உள்ள டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஜெயிச்சிருது. கடைசியில் எல்லாமே பிரஷியன்ஸோட கைக்கு வந்துடுது. த அப்ரோசர்ஸ் நாட் ஓன்லி வாண்டட் த டெரிட்டரி பட் த டாமினேட்லி ஓவர் த லாங்குவேஜ் அண்ட் த கல்ச்சர் ஆஃப் த ஜெர்மன்ஸ் தஸ் டு டேக் அவே தேர் ஐடென்டிட்டி. அவங்களுக்கு வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணது மட்டும் பத்தலை. அந்த எதிராளிகளுக்கு லாங்குவேஜை டாமினேட் பண்ணணும், அதோட கல்ச்சரை ஒழிக்கணும், ஜெர்மனோட கல்ச்சரை ஒழிக்கணும், அப்படி அவங்களோட அடையாளத்தை அழிக்கணும் அப்படின்னும் இது பண்ணியிருக்காங்க. Read the lesson to find out what impact this had on life at school. இந்த சுச்சுவேஷன் வந்து இந்த லெசன் என்ன சொல்லுது அப்படின்னா அதோட இம்பேக்ட், ஸ்கூலில் அதோட இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வருது. ஓகேவா? ஓகே, சிம்பிளாக இருக்கும் இந்த கதை. கவனிங்க. I started for school very late that morning and was in great dread of a scolding, especially because Miss Hamel had said that he would question us on participles. நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் கிளம்பினேன் ஸ்கூலுக்கு. அதே சமயம் ரொம்ப எப்படி சொல்கிறது, திட்டு வாங்கினேன். எஸ்பெஷலி பிகாஸ் ஹேமல் அப்படிங்கிறவர் வந்து பார்ட்டிசிபிள் சம்மந்தமாக கொஷின்ஸ் கேட்பார். அதுக்கு பயந்துக்கிட்டும் நான் ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் ஐ டிட் நாட் நோ த ஃபஸ்ட் வேர்ட் அபவுட் தம். எப்படின்னா எனக்கு வந்து அதில் என்ன சொல்கிறது, ஒரு வார்த்தை கூட, முதல் வார்த்தை கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஃபார் எ மூமெண்ட் ஐ தாட் ஆஃப் ரன்னிங் அவே அண்ட் ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். It was so warm, so bright. The birds were chirping at the edge of the woods, and in the open field back of the sawmill, Prussian soldiers were drilling. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஃபார் எ மூமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா, ஃபார் எ மூமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த செகண்டில் அந்த பார்ட்டிசிபிள் பற்றி எதுவுமே தெரியாது. அதே சமயம் சில விஷயங்களை அவன் நினச்சி பார்க்குறான். எப்படின்னா, எப்படி சொல், ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். இட் வாஸ் ஸோ வார்ம், ஸோ பிரைட். ரொம்ப ஹாட்டாக இருந்திருக்கு. பேர்ட்ஸ் பண்ணுற சத்தம் கேட்குது. அதே சமயம் ஓப்பன் ஃபீல்டு பேக் ஆஃப் த சாமில், அங்கே ஒரு சாமில் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து பிரஷியன் சோல்டர்ஸ் வந்து ட்ரில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரில்லிங்னா மார்ச் பாஸ்ட் அந்த மாதிரி, பரேடு மாதிரி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங் தென் த ரூல் ஆஃப் பார்ட்டிசிபிள். இதையெல்லாம் எனக்கு ரசிக்க தோணுது. எதுனா அந்த பார்ட்டிசிபிள் கற்றுக்கிறத விட இதையெல்லாம் அவனுக்கு என்ன செய்யுது, ரசிக்க தோணுது. பட் ஐ ஹேட் த ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட். நான் அதை என் மனசை கட்டுப்படுத்திட்டு அண்ட் ஹரிட் ஆஃப் டு ஸ்கூல், ஆனால் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறேன். வென் ஐ பாஸ் த டவுன் ஹால் தேர் வாஸ் எ க்ரௌட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த புல்லட்டின் போர்டு. அவன் அந்த நோட்டீஸ் போர்டு போட்டிருப்பாங்களே, எப்பயும் உள்ள சொன்னே ஒரு டவுன் ஹால் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் க்ரௌடாக இருக்குது. ஃபார் த லாஸ்ட் 2 years ஆல் அவர் பேட் நியூஸ் ஹேட் கம் ஃப்ரம் தேர். த லாஸ்ட் பேட்டில், த டிராஃப்ட்டு, த ஆர்டர் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர். அந்த போர்டில் தான் கடைசி 2 வருஷமாக ஏதாவது துக்க செய்திகள், ஏதாவது தோல்வி அடைகிறது, இல்லை ஏதாவது ஆர்டரு, இல்லை டிராஃப்ட் ஏதாவது ஒன்று போட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப் வித்தவுட் ஸ்டாப்பிங், வாட் கேன் பி த மேட்டர் நோ. அவன் நினைக்கிறான், எப்படி சொல்கிறேன், நிற்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறான். அந்த வேலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்கள், தென் அஸ் ஹரிட் பை அஸ் ஃபாஸ்ட் அஸ் ஐ குட் கோ த blacksmith watcher who was there with his apprentice reading the bulletin called after me, don't go so fast bub, you will get to your school in plenty of time. இவன் அப்படி வேகமாக போயிட்டு இருக்கும்போதே அந்த வாட்சர், பிளாக்ஸ்மித்ங்கிற வாட்சரும் அவரோட அப்ரண்டிஸும் என்ன பண்ணுறாங்க, தம்பி வேகமாலாம் போகாது, இன்னும் டைம் இருக்குது ஸ்கூலுக்கு, மெதுவாகவே போ அப்படிங்கிறாங்க. I thought he was making fun of me and reached Hamel's little garden all out of the breath. அவன் என்ன நினச்சிக்கிறான், ஏதோ கண்டில் பண்ணுறான் போல அப்படின்னு வேகமாக போய் ஹேமல் லிட்டில் கார்டனை அடைஞ்சிடறான். ஓகேங்களா? யூஸ்வலி when school began there was a great bustle which could be heard out in the street, the opening and closing the desk, lessons repeated in the unison,
very loud with our hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. அதுனா யூஸ்வலாக ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாலே பெரிய சத்தம் கேட்கும், பெல் அடிக்கும், எப்படின்னா தெருவில் போகிற சத்தங்கள் ரொம்ப கேட்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கதவை திறந்து மூடுவாங்க, உள்ளே வருவாங்க, போவாங்க, டெஸ்கை தட்டுவாங்க, லெசன்ஸை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதை வந்து காதெல்லாம் கூர்ந்து கவனிச்சோம்னாலே எப்படி தெளிவாக கேட்கும். இட் ஷுட் பி ஹியர்ட் அவுட் இன் த ஸ்ட்ரீட், அதாவது ஸ்ட்ரீட்டில் நின்று கேட்டால் கூட அவ்வளோ சவுண்டு கேட்கும். ஓகே, அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் டீச்சர் வந்து ரூலர் ரேப்பிங்னா அந்த ஒரு உருட்டையான தட்டையை வச்சு டேபிள் அடிக்கிற சவுண்டு இதெல்லாம் கேட்கும். But now it was all so still. I had counted on the commotion to get to my desk without being seen. ஆனால் இப்போ என்னென்னா எல்லாமே நடக்கல, அப்படியே அமைதியாக இருக்குது. அவனுக்கு என்ன நடக்குன்னு இப்போ ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன் டு கெட் டு மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன். இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது, யாரும் பார்க்குற முன்னாடி போயிருக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் த டே எவ்ரி திங் ஹேட் டு பி அஸ் குவைட் அஸ் சண்டே மார்னிங். ஆனால் அன்னைக்கு பொழுது வந்து ஞாயிற்றுக்கிழமை மேலே ஸ்கூல் இல்லைனா எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சண்டே மார்னிங் த்ரூ த விண்டோ ஐ saw my classmates already in their places and M. Hamel walking up and down with the terrible iron roller under his arm. I had to open the door and go in before everybody. You can imagine how I blushed and how I frightened I was. சரி, இதை அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இவன் போகலான்னு பார்க்கும்போது இப்போ ஜன்னலியாக பார்த்தா எல்லோரும் ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க. ஹேமலும் என்ன பண்ணியிருக்காரு, அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்ருக்காரு. அப்படி ரொம்ப ஒரு இறுக்கமான இதோட அவர் நடந்துகிட்ருக்காரு. இதுக்கு நடுவில் நான் கதவை திறந்து போகணும் அப்படின்னா எப்படி இருக்கும், எவ்வளோ பயமாக இருக்கும், எவ்வளோ ஒரு ஷையாக இருக்கும் அப்படின்னு நீ நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறான். பட் நத்திங் ஹேப்பன். M. Hamel saw me and said very kindly, go to your place quickly little Franz. We were beginning without you. அதான் என்ன சொல்கிறான்னா, இது எதுவுமே நடக்கலை. ஹேமல் என்ன பண்ணுறாரு, அமைதியாக உள்ளே போப்பா, அவன் பேர் ஃப்ரான்ஸ், லிட்டில் ஃப்ரான்ஸ் உள்ளே போ, நாங்கள் நீ இல்லாமல் ஆரம்பிச்சிருப்போம் நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. I jumped over the bench and sat down at my desk. Not till then, when I had got a little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt, and the little black silk cap, all embroidered, that he never wore except on inspection and prize days. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து ஜம்ப் பண்ணி போய் டக்குன்னு உட்காந்துடுறேன். பட் அது வரைக்கும் நான் கவனிக்கலை. என்னென்னா ஒரு விஷயத்தை கவனிக்கிறான், அந்த பயத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் இப்போ பயம் குறைஞ்சிருச்சு. தென் ஐ ஹேவ் காட் ஏ லிட்டில் ஓவர் மை ஃப்ரைட். கொஞ்சம் பயத்துலேருந்து மீண்டும் வந்தோடனே டக்குன்னு அவன் பார்க்குறான். பார்த்தா அந்த ஹேமல் என்ன பண்ணுறாரு, ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் கோட் போட்டுட்டு, ஒரு ஃப்ரில்டு ஷர்ட் போட்டுட்டு, ஒரு பிளாக் சில்க் கேப் போட்டுட்டு, அதில் எம்ப்ராய்டிங்லாம் இருக்குது. இந்த மாதிரி இவர் வந்ததே கிடையாது ஆர்டினரி கிளாஸுக்கு. இந்த மாதிரி அவன் பார்த்துருக்கான். எப்போனா இன்ஸ்பெக்ஷன் அப்போவும் ஏதாவது ப்ரைஸ் கொடுக்குறப்ப அன்றைக்கி மட்டும் தான் அந்த மாதிரி பார்த்துருக்கான். Besides, the whole school seemed to strange and solemn. அதாவது என்னென்னா ஹோல் ஸ்கூலும் அவனுக்கு அப்படியே எப்படி செய்யுது, புதுசாக தெரியுது. பட் த திங் தட் சர்ப்ரைஸ்ட் மீ மோஸ்ட் வாஸ் டு see on the back benches that were always empty. The village people sitting quietly like ourselves, old Hussar with his three-cornered hat, the former mayor, the former postmaster and several other besides. இதில் என்ன கொடுமைன்னா, இதோட ஒன்று ஆச்சரியம் என்னென்னா, பின்னாடி டெஸ்கில் எவனுமே உட்காந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா எல்லாமே ஃபில்லாக இருக்குது. யார் யாருன்னா வில்லேஜ் பீப்புளு, அவர் ஓல்டு போஸ்ட் மாஸ்டரு, ஓல்டு மேயரு, இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அதே சமயம் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க பாருங்கள், குவைட்லி எங்களை மாதிரி அமைதியாக ஓல்டு ஹசர் வித் ஹிஸ் த்ரீ கார்னர்ட் ஹேட். இதெல்லாம் வச்சுட்டு என்ன செஞ்சுருக்காரு, உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஓகே, எவ்ரிபடி லுக்டு சேட் அண்ட் ஹசர் ஹேட் brought an old prime. இந்த ஹசருங்கிறது தன்னோட ஓல்டு ப்ரைமரை வந்து thumped at the edges and he held it open on his knees with his great spectacles lying across the pages. அதை அப்படி முட்டியில் ஓப்பன் பண்ணி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஓல்டு ப்ரைமரை அவர் படிச்சுட்ருக்காரு. ஓகேவா? ஓகே, யார், ஹசார், ஓல்டு ஹசார். இவர் தான் அந்த த்ரீ கார்னர் ஹேட்டும் வச்சுருக்கிறது. அதே சமயம் படிக்கிறதும் இவர் தான், அந்த ஓல்டு ப்ரைமரை வச்சு படிக்கிறது இவர் தான், மாத்திராங்க. ஓகே, while I was wondering about it all, M. Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me said. இப்போ என்ன பண்ணுறாரு, ஹேமல் வந்து மவுண்டட் ஹிஸ் சேர், அந்த சேரில் உட்காந்து என்ன பண்ணுறாரு, அந்த சேம் கிரேவ் அண்ட் ஜென்டில், அதே டோனில் அவர் என்ன பண்ணுறாரு, he had used to me said, my children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and the Lorraine அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, ரொம்ப அப்படியே கனத்த குரலில் அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, குழந்தைகளே, இதான் என்னோடய கடைசி லெசனு. ஏன்னா பெர்லின்லேருந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, இனிமேல் வந்து ஜெர்மனை வந்து இனிமேல் டீச் பண்ணணும்.
அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. எங்கன்னா அல்சர்ஸில் இருக்க ஸ்கூல்லையும் லரைன் ஸ்கூல்ஸ்லையும் ஜெர்மன் மட்டும் தான் டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூ மாஸ்டர்ஸ் கம்ஸ் டுமாரோ, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லெசன், ஐ வாண்ட் யூ டு பி வெரி அட்டன்டிவ். நாளையிலேருந்து புது மாஸ்டர்ஸ் வருவாங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஸோட லாஸ்ட் லெசன், அதனால் அட்டன்டிவாக கவனிங்க அப்படிங்கிறாங்க. வாட் அ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. இது அப்படியே அவனுக்கு அப்படியே இடி இறக்குற மாதிரி இருக்குது, என்னடா கொடுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. ஹோ த wretches தட் வாஸ் வாட் தே ஹேட் புட் அப் ஆன் த டவுன் ஹால். இப்போ தான் அவனுக்கு புரியுது, ஆஹா இதை தான் நோட்டீஸ் போர்டில் போட்டுருப்பாங்க இவ்வளோ இருக்கே அப்படின்ட்டு. மை லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லெசன், ஒய் ஐ ஹார்ட்லி நோ ஹவு டு ரைட், ஐ ஷுட் நெவர் லேர்ன் எனி மோர், ஐ மஸ்ட் ஸ்டாப் தேர், தென் ஹவு சாரி ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன்ஸ். இப்போ வருத்தப்படுறான், ஐயோ இதான் என்னோடய கடைசி ஃப்ரெண்ட்ஸ் லெசனா, இதை நான் எப்படி எழுதுவேன், எப்படி கற்றுப்பேன், இதை எப்படி நான் நிறுத்துறது, நான் எத்தனை நாள் இதை கற்றுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு நினச்சா அவன் வருத்தப்படுறான். I was for not learning my lessons, for seeking birds' eggs, or going sliding on the shore, my books that had seemed such a nuisance a while ago. இதை கற்றுக்காமல் போகிறதுக்கு பதிலாக இவன் வந்து பேர்ட்ஸோட எக்கெல்லாம் தேடி சேகரிச்சுட்டு இருந்திருக்கான். அப்போ டைம் வேஸ்ட் பண்ணி படிக்காமல் போய் எக்கு தேடி இருக்கான். சார் நதியில் போய் குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் புக்கை தூக்கிட்டு வரது ஒரு பெரிய கொடுமையாக நினச்சிருக்கான் கொஞ்ச நாளைக்கு முன்னாலாம். ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹெவி டு கேரி. My grammar and my history of the saints were old friends now. இப்போ அந்த கிராமரும் அந்த செயின்ட்டோட ஹிஸ்ட்ரி, முனிவரோட ஹிஸ்ட்ரியும் இப்போ எனக்கு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுது. ஐ would not give up, நான் இதை இழக்க முடியாது. And M. Hamel too, the idea that he was going away, that I should never see him again, made me forget all about this ruler and how cranky he was. அது என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு அப்போ வாரமாக தெரிஞ்ச எல்லாமே இப்போ என்ன செய்யுது, கையோட்டு போக தெரிஞ்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிஸ்டர் ஹேம்பலும் போகிறாரு, இவரை மாதிரி ஒரு ஆள் நான் எப்படி திரும்ப பார்ப்பேன், இவர் எப்படிப்பட்ட ஆள், இவர் எப்படி மறக்க முடியும், என்னை வந்து மேட் மீ ஃபர்கட் ஆல் அபவுட் ஹிஸ் ரூலர், ரொம்ப வருத்தப்படுறான். அண்ட் ஹவு கிராங்கி ஹி வாஸ், அவரோட எப்படி சொல்ல, அவரோட கேரக்டர் இதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப 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 நினச்சி பார்க்குறான். இப்படி ஒரு மனுஷன் திரும்பி பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி பார்க்குறான். புவர் மேன், it was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes. And now I understood why the old men of the village were sitting there in the back of the room. It was because they were sorry too. And they had not gone to school more. அதாவது இப்போ என்ன நினச்சி பார்க்குறாங்கன்னா, இட் வாஸ் இன், இவர் ஏன் அந்த சண்டே போடுற ட்ரெஸ் இப்படி போட்டு வந்திருக்காருன்னா, இவர் வந்து அந்த லாஸ்ட் லெசனை பெருசாக மதிக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால தான் இவர் போட்டு வந்திருக்காரு. இப்போ தான் வில்லேஜ்காரங்களாம் ஏன் பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னு இவனுக்கு புரியுது. இட் வாஸ் பிகாஸ் தே வேர் சாரி டூ that they had not gone to school more. இனிமேல் அவங்க ஸ்கூலுக்கு போக முடியாது இனிமேல் அவங்க. It was their way of thanking our master for his 40 years of faithful service and of showing their respect for the country that was theirs no more. அவங்களாம் ஏன் அங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா, இவருடைய 40 கால சர்வீஸில் 40 வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இவரோட சர்வீஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் இவருடைய சர்வீஸை மதிக்கிறதுக்காக தான் அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. While I was thinking of all this, I heard my name called. It was my turn to recite. இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு என் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. What would I not have given to able to say that dreadful rule for the participle all through. அதாவது என்னென்னா, இப்போ வந்து இவனோட டேர்ன் அப்படின்னா ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே வரணும் இல்லையா, அந்த இதில் இவனோட டேர்ன் வருது. அந்த டேர்ன் வரப்போ இவன் யோசிச்சுட்ருக்கான். அப்போ இவன் சொல்கிறான், என்னுடைய கடைசி ஃப்ரெண்ட்ஸ் படம் இது, அதை எவ்வாறு எழுதுவேன்னு எனக்கு தெரியலை, இனிமேலும் என்னால் கற்க இயலாது, அப்படியானா என் கட்டளை இங்கே நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஓகேவா. அடுத்த லைன் பாருங்கள். While I was thinking of all this, I heard my name called. இதெல்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவனோட பேர் வந்து அழைக்கப்படுது. ஓகேவா. அடுத்த பாருங்கள். What would I not have given to the able to say the dreadful rule of the participle all through. அதை நான் ஒப்பிக்க வேண்டிய முறை, இவனோட டேர்ன் வந்துருச்சு. இந்த பார்ட்டிசிபிளை பற்றிய கடினமான விதிகள் இருக்குள்ள ரூல்ஸு, அதை உரத்தக்குள்ளே தெளிவாக ஒரு பிள்ளையும் இல்லாமல் என்னால் சொல்ல முடியாதா அப்படின்னு இவன் நினைக்கிறான். என்னென்னா, இந்த பார்ட்டிசிபிள் ஆல் த்ரூ வெரி லவுடுன்ட்டு அந்தளவு கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் சொல்ல முடியாதா ஒருத்த கூட இல்லாமல் அப்படின்னு இவன் நினைக்கிறான். பட் ஐ காட் மிக்ஸ்டு அப் ஆன் த ஃபஸ்ட் வேர்ட் அண்ட் ஸ்டூட் தேர். ஆனால் இவனுக்கு என்ன செய்யுது, அப்படியே வாய் குளறியது. ஓகேவா. ஹோல்டிங் ஆன் டு மை டெஸ்க், மை ஹார்ட் பீட்டிங் அண்ட் நாட் டேரிங் டு லுக் அப். ஆனால் அவன் திக்கி சொல்லி தப்பாக பிடிச்சி அப்படியே பெஞ்சை அப்படி இறுக்கி பிடிச்சி அப்படியே பதட்டத்தோடு அப்படியே பயத்தோடு அவன் பார்க்குறான். ஓகேவா. ஐ ஹியர்ட் எம் ஹேமல் செட் டு மீ.
ஹேமல் வந்து சொல்கிறாரு, ஐ won't scold you little France, you must feel bad enough. See how it's every day we have said to ourselves, பா I have plenty of time, I will learn it tomorrow. இப்போ ஹேமல் சொல்கிறார், நான் உன்னை திட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பையனே, ஏன்னா நீ இதுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படணும். பாத்தியா, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து டைம் நிறையா இருக்குது, அப்புறம் கற்றுக்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் இப்போ அண்ட் நவ் யூ சி வேர் வி ஹேவ் கம் அவுட். ஆனால் இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு பாரு. தர் இஸ் அ கிரேட் ட்ரபிள் வித் அல்சேஸ், அதாவது ரொம்ப ட்ரபிளில் இருக்குது. சி புட்ஸ் ஆஃப் லேர்னிங் டில் டுமாரோ, இதை வந்து நாளைக்கு படிக்க முடியாது. நவ் தோஸ் ஃபெல்லோஸ் அவுட் தேர் வில் ஹேவ் த ரைட் டு சே டு யூ ஹவ் இஸ் இட், யூ pretended டு பி ஃப்ரெஞ்ச் மேன் அண்ட் yet யூ கேன் நெய்தர் ஸ்பீக் நார் ரைட் யுவர் ஓன் லாங்குவேஜ். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அவனை திட்டமாட்டேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிவிட்டு, இப்போ நீ பார்த்தியா நம்ம எங்கே வந்திருக்கோம், அல்சேஸின் அல்சேஸோட மிக சிரமமான காலம் இது. ஏன்னா இப்போ வெளியே இருக்கும் மக்களுக்கும் இது எப்படி சாத்தியம், உன்னை பார்த்து ஃப்ரெஞ்சு காலம் போட்டு தோன்றுகிறதா, ஆனால் உனக்கு உன்னுடைய சொந்த மொழியில் பேசவோ எழுதவோ தெரியலையே, நீ ஃப்ரெஞ்சுக்காரன் தான், ஆனால் உனக்கு சொந்த மொழியவே சரியாக பேச எழுத தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வெளியே இருக்கவனுக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல, அதான் ஒரு மீன் பண்ணுறாரு. ஆனால் நீ மிகவும் மோசம் இல்லை, பரிதாபத்துக்குரிய சிறிய ஃப்ரான்ஸ், நம்ம அனைவரும் நம்மளே நினச்சி வருத்தப்பட்டுக்கணும். பட் யூ ஆர் நாட் த worst புவர் லிட்டில் ஃப்ரான்ஸ், வி ஹாவ் ஆல் எ கிரேட் டீல் டு ரெப்ரோச் அவர் செல்ஃப் வித். நம்மளே நினச்சி வருத்தப்பட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா, அடுத்து, யுவர் பேரண்ட்ஸ் were not anxious enough to have you learn. They prefer to put you to work on the farm or at the mills so as to have a little more money. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய பெற்றோர் நீ கற்றுக்கொள்வது பற்றிய போதிய ஆவலும் இல்லை, ஏன்னா உன்னை வேலைக்கு அனுப்புனா ஜஸ்ட்டு ஃபார்முக்கோ மில்லுக்கோ அனுப்புனா கொஞ்சம் பணம் அதிகமாக வரும்னு தான் நினச்சாங்க. அண்ட் என்ன எடுத்துக்க, ஐ ஹவ் பீன் டு பிளேம் ஆல்சோ, நானே என்னை கண்டிப்பாக ப்ளேம் பண்ணிக்கணும். ஹவ் ஐ நாட் ஆஃபன் சென்ட் யூ டு வாட்டர் மை ஃப்ளவர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் யூ லெசன். உன்னை படிக்கிற நேரத்தோட நான் கூட உன்னை போய் படிக்கிற டைமில் தண்ணி ஊற்றுன்னு சொல்லியிருக்கேன், பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் வென் ஐ வாண்டட் டு கோ ஃபிஷிங் டிட் ஐ நாட் ஜஸ்ட் கிவ் யூ ஹாலிடே. அந்த மாதிரி நான் மீன் பிடிக்க போகிறப்ப டக்குன்னு உங்களுக்கு லீவ் விட்டுருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதுக்காக நானே நினச்சி வருத்தப்பட்டுக்கிறேன். Then from one thing to another, Miss Hamel went on the talk of the French language. Then from one thing to another, அதுக்கு ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு போன ஹேமல் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெஞ்சு மொழியை பற்றி பேச தொடங்குறாரு. ஓகேவா, he went to talk on the French language, saying that it was the most beautiful language in the world, the clearest and most logical. இது ரொம்ப அழகான மொழி, ரொம்ப கிளியரான மொழி, லாஜிக்குள்ள மொழி அப்படின்னு சொல்கிறாரு. that we must guard it among us and never forget, நம்ம இதை பாதுகாக்கணும், கண்டிப்பாக மறக்கக்கூடாது. because when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. ஏன்னா இப்போ மக்கள் வந்து அடிமைத்தனம் படுத்தினா கூட நம்ம அந்த மொழி தான் நமக்கு கீ மாதிரி, நம்ம அந்த அடிமைத்தனத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரே கீ என்னன்னா அந்த மொழி தான். தென் ஹி ஓப்பன் எ கிராமர் அண்ட் ரீட் அவர் லெசன். அதுக்கப்புறம் கிராமர் புக்கை திறந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐ வாஸ் அமேஸ்டு டு சி ஹவு வெல் ஐ அண்டர்ஸ்டூட். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்க அவர் சொல்லி தெரியுங்களா, இவ்வளோ தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி அப்படின்ட்டு. ஆல் ஹீ செட் ஸ்டீம்டு ஸோ ஈஸி. அவர் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஐ திங்க் டு தட் ஐ ஹேட் நெவர் லிசன் ஸோ கேர்ஃபுல்லி. அதே சமயம் ஐ ஹாவ் நெவர் லிசன் கேர்ஃபுல்லி, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவனுக்கு அவனே நினைக்கிறான் என்ன அப்படின்னா, இப்போ நான் அந்தளவுக்கு லிசன் பண்ணதே இல்லை அப்படின்னு அவனே நினைக்கிறான். அந்தளவுக்கு நான் தீவிரமாக லிசன் பண்ணிட்டுருக்கான். அண்ட் தட் ஹி ஹேட் நெவர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் வித் ஸோ மச் பேஷன்ஸ். இந்தளவுக்கு எப்படின்னா, அவர் இந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. இட் சீம்ட் ஆல்மோஸ்ட் அஸ் இஃப் த புவர் மேன் வாண்டட் டு கிவ் அஸ் ஆல் ஹீ நியூ பிஃபோர் கோயிங் அவே. போகிறதுக்குள்ளே எப்படியாவது எல்லாத்தையும் சொல்லி தரணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அண்ட் டு புட் இட் ஆல் இன்டு அவர் ஹெட்ஸ் அட் ஒன் ஸ்டோப். ஒரே அடியில் எப்படியாவது நீங்கள் தலையில் நம்ம எல்லாத்தையும் சொல்லி தந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆஃப்டர் த கிராமர் வி ஹேட் ஏ லெசன் இன் ரைட்டிங். கிராமர் முடிச்சு ரைட்டிங் லெசனுக்கு வந்துட்டார். த டே மிஸ் ஹேமல் ஹேட் நியூ காப்பீஸ் ஃபார் அஸ் ரிட்டன் இன் பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்ட் ஃப்ரான்ஸ் அல்சேஸ். கிராமர் முடிச்சு ரைட்டிங் ஒர்க் வந்துடுறாரு. அப்போ என்ன ஒரு ரிட்டன் நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வர்றாரு. அதில் ஃப்ரான்ஸ் அல்சேஸ்னு எழுதியிருக்கு. அது எப்படி இருக்குன்னா, லுக் லைக் லிட்டில் ஃப்ளாக்ஸ் ஃப்ளோட்டிங் எவ்ரிவேர் இந்த ஸ்கூல் ரூமில் தூங்குற லிட்டில் ஃப்ளாக்ஸ் மாதிரியே சில இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஹங் ஃப்ரம் த ராட் அட் த டாப் ஆஃப் அவர் டெஸ்கில் அந்த ராடில் இருக்க இதில் தொங்க விட்ட மாதிரி தெரியுது அவருக்கு. ஓகேவா, அவனுக்கு தெரியுது. ஓகே, யூ ought to have seen how everyone set to work and how quiet it was. The only sound was scratching the pens over the paper. அந்த நேரம் நீங்கள் பார்த்துருக்கணுமே அந்த அமைதியை, அந்த பெண்ணு வந்து எழுதுகிற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அப்படி ஒரு பின் ட்ராப் சைலண்ட் அப்படிங்கிறான். ஒன் சம் பிட்லெஸ் ஃபியூவின், அந்த பறந்தால் கூட அது கேட்குது. பட் நோபடி பெயின் எனி அட்ராக்ஷன் டு தம், யாருமே அதை கவனிக்கலை. நாட் ஈவன் த லிட்டில் ஸ்டோன்ஸ், யாருமே அதை கவனிக்கலை. ஹூ ஒர்க்டு ரைட் அண்ட் ட்ரேசிங் தேர் ஃபிஷ் ஹூக்ஸ் அஸ் இஃப் தட் வாஸ் ஃப்ரெஞ்ச் டூ.
who worked right on tracing their fish scoops as if that was French too. On the roof of the pigeon scored very low, and thought to myself, will they make them sing in German, even the pigeons? அந்த எப்படின்னா எல்லாரும் அந்த எப்படி சொல்கிறது மீன் கொக்கி போல் எழுத்துக்களை வந்து பதிச்சுக்கிட்டு இருக்காங்க பேப்பரில் வெறித்தனமாக. அதான் அவன் சொல்கிறான். அப்போ வந்து பிஜிஎன் வந்து கத்தும்போது இவன் நினைக்கிறான், இப்போ இவங்க வந்து இதை கொண்டு நீ ஜெர்மனில் தான் கற்றணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். ஓகேவா? ஓகே. Whenever I looked up from my writing, I saw M. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing then at other. இதெல்லாம் இவன் எழுதிக்கிட்டே பார்க்கும்போது ஹேமல் என்ன பண்ணுறாரு, மோஷன்லெஸ்னால் அவர் உட்காந்து எப்படி சொல்கிறது சேர்லேருந்து ஒவ்வொரு பொருளாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அதான் அவன் பார்க்குறான். as if he wanted to fix in his mind just how everything looked in that little school room. அவர் வந்து அது பதிய வைக்க நினைக்கிறார், அந்த ஒவ்வொரு பொருளையும் கிளாஸ் ரூமில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் பதிய வைக்க நினைக்கிறாரு. Fancy, for 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him. 40 வருஷமாக அவர் அதே பிளேஸில் இருக்கார், அதே கார்டன் அவர் அவுட் சைடில் இருக்குது, விண்டோவில் இருக்குது, அந்த கிளாஸ்க்கு முன்னாடி அவர் இருக்கார் அப்படிங்கிறான். Just like that, only the desk and benches had been worn smooth. The walnut trees in the garden were taller. அவர் வச்ச வால்நட் ட்ரீ கார்டன் டாலர் ஆயிடுச்சு, பெஞ்சும் டெஸ்க்கும் மட்டும் தான் தெரிஞ்சிட்ருக்கு. அந்த ஹாப் வைன் தட் ஹி ஹேட் பிளான்டட் ஹிம்செல்ஃப் ட்வின்ட் அபவுட் த விண்டோஸ் டு தி ரூஃப். அது என்ன, இவர் வச்ச அந்த ஹோப் வைன் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது வந்து விண்டோஸ் வழியாக ரொம்ப ரூஃப் வரைக்கும் வளர்ந்துருக்கதான் அவங்க பார்க்குறாங்க. ஹோப் வைன் தட் ஹி ஹேட் பிளான்டட் ஹிம்செல்ஃப் ட்வின்ட் அபவுட் த விண்டோஸ் டு த ரூஃப். விண்டோஸ்க்கு அபோவில் வளர்ந்துருக்கிறது ஜன்னலே பார்க்குறாங்க. ஓகே. How it must have broken his heart to leave it. இது வந்து எந்தளவு ஒரு மனசை உடைச்சிருக்கும். Poor man, to hear his sister moving about in the room above, packing their trunks for they must leave the country next day. இதுக்கு அப்படியே மாடியில் அவங்க தங்கச்சி வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாளைக்கு காலைல அவங்க போய் ஆகணும். But he had the courage to hear every lesson to the very last. After the writing, we had a lesson in history and then the baby chanted there. பா பி பி போ போ. ஓகே. அது என்ன சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார், கடைசி எப்படி ஒவ்வொரு லெசனையும் எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும், ஹேட் த கரேஜ் அப்படின்னா அந்த தைரியம் அவருக்கு இருக்குது. டு ஹியர் எவ்ரி லெசன் டு த வெரி லாஸ்ட், வரிசையில் எப்படியா நடத்திடணுங்கிறது. ரைட்டிங் முடிஞ்சு என்ன பண்ணுறாரு, லெசனுக்குள்ளே ஹிஸ்ட்ரி நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி ஸ்டாண்டர்ட் தேர், பா பி பி பிஓ பியூ, இந்த மாதிரி ஏதோ அவங்க லாங்குவேஜில் நடத்திருப்பாங்க போல இருக்குது. ஓகே. Down there at the back of the room, old Hazar had put on his spectacles and holding his primer in both hands. அதே சமயம் அந்த ஓல்டு ஹாசர் என்ன பண்ணுறாரு, அவரோட கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த பிரைமரி புக்ஸை 2 கையிலையும் வச்சுட்டு ஸ்பெல்டு த லெட்டர் சிஸ்டம் அதை வாசிச்சுட்டு இருக்காரு. யூ would see that he too was crying. அவரும் அழுதுகிட்டே வாசிட்டு இருக்காரு. his voice stumbled with emotion. அதாவது குமுறுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லி திக்கி திக்கி வாசிட்டு இருக்காரு. and it was so funny to hear him that we all wanted to laugh and cry. how well I remember it that last lesson. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை வாசிட்டு இருக்கிறத பார்க்க காமெடியாக இருக்குது, ஆனால் வலி ஓவராக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா கடைசி லெசன் தான் இல்லையா, அவர் அப்படியே குமுறி திக்கி திக்கி வாசிட்டு இருக்காரு. அதை நினச்சி வருத்தமும் போகிறாங்க, தான் லாஸ்ட் லெசன் நினச்சி. All at once the church clock struck 12. Then the Angelus, அதுதான் அந்த 12 மணிக்கு ஒலி அடிக்கும் இல்லையா, அதான் அந்த சர்ச்சில் அடிக்குது. At the same moment the trumpets of the Persians returning from drill. பிரசியன்ஸோட ட்ரம்பட்டும் நிறுத்தப்படுது, ட்ரில்லும் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகிறாங்க. சவுண்டட் அண்டர் அவர் விண்டோஸ், கதை வழியாக கேட்குது. சாமுவல் ஸ்டுட் அப், எந்திரிக்கிறாரு, வெரி பேல் இன் ஹிஸ் சேர். ஐ நெவர் சா ஹிம் லுக்ஸ் ஸோ டால். அதாவது என்ன, சாமுவலும் அந்த 12 மணி பில் அடிச்சுன்னு எந்திரிக்கிறாரு, அவரை பார்க்க அப்படியே வெளிரோடு இருக்குது, நான் அவன் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறான். மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஹி, அவர் சொல்கிறாரு. ஐ பட் சம்திங் சோக்கட் ஹிம். அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, ஆனால் அவருக்கு அப்படியே வார்த்தை வர மாட்டேது. ஹி ஹுட் நாட் கோ ஆன் அப்படிங்கிறாரு. அவரால் மூவ் ஆகி போக முடியல. Then he turned to the blackboard, took a piece of chalk and bearing on with all his might, he wrote as large as he would, Viva la France. அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, பட் ஆனால் முடியல, சாக் பீஸ் எடுத்து எழுதுறாரு, Viva la France அப்படின்னு எழுதுறாரு. Then he stopped and leaned his head against the wall and without a word he made a gesture to us with his hand. School is dismissed, you may go. School is dismissed, you may go. அந்த Viva la Franceங்கிறது என்னென்னா, ஃப்ரான்ஸ் நீடுடி வாழ்க அப்படின்னு அர்த்தம். ஃப்ரான்ஸ் நீடுடி வாழ்க அப்படின்னு எழுதிட்டு அப்படியே அந்த போர்டு மேலே சாஞ்சிட்டு கையை மட்டும் அசைக்கிறார். ஸ்கூல் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள்லாம் போங்க அப்படின்ட்டு. அப்படியே கதை டெட்டில் அப்படியே ரொம்ப சென்டிமெண்ட்லாம் முடிச்சிட்டாங்க கதையை. சரி, ஓகே, அதெல்லாம் பார்த்தா நமக்கு வேலை கிடைக்குமா? ஆனால் நம்ம வந்து ஒழுங்காக படிக்கணும். ஓகே. இதில் முக்கியமான வேலைலாம் என்ன, ஸ்க்ராச்சிங் ஆஃப் பென்ஸ், ஃபிஷ் ஹூக்கு,
ஓகே, இதில் இன்னும் அந்த விவாலா ஃப்ரான்ஸுங்கிறது முக்கியமான வார்த்தை லாஸ்ட் குரூப்பில் கேட்டாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஓகேவா, ஏன்னா அந்த போர்டில் என்ன எழுதிட்டு போனாருன்னு கேட்டாங்க. விவாலே ஃப்ரான்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே கீழே வந்தீங்கன்னா போர்டு ஆத்தர் இருக்குது, கீழே ஒக்காபுலரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த கதை 2-3 தடவை படிச்சிங்கன்னா அந்த கதை அப்படியே சினிமா படம் மாதிரி ஓடும் நமக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகே, இந்த பார்த்திங்கன்னா விவாலா ஃப்ரான்ஸுங்க எழுதுறாரா, அதுதான். ஸோ ஒக்காபுலரி முக்கியம், அதை நம்ம தனியாக கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு லெசனை ஒரு தடவை வாசித்து அந்த அவுட்லைன் நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா, நான் திரும்ப சொல்கிறது, இந்த லாஸ்ட் லெசன் நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, அந்தந்த நாட்டோட மொழி ரொம்ப முக்கியம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்தந்த நாட்டோட மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாட்டோட மொழி அழிச்சிட்டா ஒரு நாட்டே அழிச்ச மாதிரி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.